சென்னையில இருந்து நம்ம திருநெல்வேலி போனோம் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மள பல பேருடைய முதல் சாய்ஸா ட்ரெயின் தான் இருக்கும். இதற்கு மிக முக்கியமான காரணங்களா இருக்கிறது டைமிங், கம்ஃபர்ட் அண்ட் பிரைசிங். பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதே நேரத்துல வேகமா போயிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்மள ஒரு 90% பேர் ட்ரெயினை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுலயும் நிறைய பேருடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா ஸ்லீப்பர் கிளாஸ் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்லீப்பர் கிளாஸோடைய டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 300-400 அப்படின்னு இருக்கும். இதுவே ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போய் புக் பண்ணீங்கன்னா 1300, 1400, 2000 வரைக்கும் போகும். இதே மாதிரி பஸ்ல போய் போனோம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா அதுவும் மினிமம் ஒரு 1100 ரூபாய் வச்சாதான் உங்களால ஒரு பஸ்ல போய் சென்னையில இருந்து திருநெல்வேலி போக முடியும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம சதர்ன் ரயில்வே என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா இருக்கிற ஸ்லீப்பர் கோச்சஸ் உடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஏசி கோச்சஸா மாத்திடலாம் அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட் ஒண்ணு பண்ணாங்க. இதற்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்ச காரணத்தினால நாங்க ஸ்லீப்பர் கோச்சஸை அப்படியே விட்டுறோம், அது எல்லாத்தையும் நாங்க ஏசி கம்பார்ட்மெண்டா மாத்தல அப்படின்ற மாதிரி சதர்ன் ரயில்வே சொல்லியிருக்காங்க. நார்மலா ஒரு ட்ரெயின்ல நம்ம ஒரு 5 வகையான கம்பார்ட்மெண்ட்ஸை பார்க்க முடியும். ஒன்னு ஜெனரல், இன்னொன்னு ஸ்லீப்பர், மீதி 3 ஏசி. ஏசி டயர் 1, ஏசி டயர் 2, ஏசி டயர் 3. ஜெனரல் அண்ட் ஸ்லீப்பருக்கு ஒரு 12ல இருந்து ஒரு 13 கம்பார்ட்மெண்ட்டும், ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரை ஒரு 6ல இருந்து 7 கம்பார்ட்மெண்ட்ஸும் ஒரு பேண்ட்ரியும் இருக்கும். ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 21-22 கம்பார்ட்மெண்ட்ஸ்ன்றது எவ்ரி ட்ரெயின்ல இருக்கும். இப்ப சதர்ன் ரயில்வே என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இருக்கிற ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்டை குறைச்சிட்டு அதை ஏசி கம்பார்ட்மெண்டா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ்ல இருக்கிற 9 ஸ்லீப்பர் பெட்டிகளை ஒரு 7 ஸ்லீப்பர் பெட்டிகளா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரயில்வே ட்ரை பண்ணாங்க. அப்ப இதை குறைக்கிறாங்க அப்படின்னா வேற என்ன பண்ண முடியும்? அவங்களால அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டை ஆட் பண்ண முடியும். இப்படி ஏசி கம்பார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணா நல்லதா அப்படின்னு கேட்டா சில்லுன்னு போகலாமே தவிர எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரையில அதிகரிக்கும். ஏன்னா ஒரு 400-500 ரூபாயில முடிகிற ஒரு டிராவல் காஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா மினிமம் 1200, 1500 அப்படின்னு போகும். ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 80 பேர் இல்ல ஒரு 100 பேர் பயணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 200 பேர் 2 கம்பார்ட்மெண்ட்ல பயணிக்கிறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அந்த 200 இன்டூ அந்த அடிஷனல் காஸ்ட்டை வந்து பொதுமக்கள் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பஸ்ல அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் நிறைய பேர் ட்ரெயின்ல புக் பண்றாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்ஏசில இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ட்ரெயினை ப்ரிஃபர் பண்றதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் அஃபோர்டபுள் பிரைசிங். இப்போ நான் சொன்னது நெல்லை எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு உதாரணத்துல இந்த மாதிரி ஒரு 4-5 ட்ரெயின்ஸ்ல இவங்க ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸா மாத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. இதுக்கு பொதுமக்களிடையே நிறைய எதிர்ப்பு வந்த ஒரு காரணத்தினால இப்போ இதை அவங்க டிராப் பண்ணிட்டாங்க. சம்மர் டைம்ல அடிஷனலா 2-3 ஏசி கோச்சஸ் ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சதர்ன் ரயில்வே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேர் அதற்கு வரவேற்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்ல ஒரு ஏசி கோச்ல பயணம் செய்யறத நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணவும் செய்யறாங்க. குழந்தைகள் எடுத்துட்டு போறாங்க, வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களால அந்த ஹீட் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல அவங்க ஏசி கோச்சஸை ப்ரிஃபர் பண்ணி அதுல புக் பண்ணுவாங்க. ஆனா சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சதர்ன் ரயில்வே இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது கொஞ்சம் வினோதமா இருக்கு. இதே மாதிரி சென்னையில இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.